ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா உன்னத நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். பரிசுத்த வேதாகமத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே இப்படி வாசிக்கிறோம். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. தன்னுடைய பாதுகாப்புக்காகவும் சந்தோஷத்திற்காகவும் உலக பொருட்கள் மேல் நம்பிக்கை வைப்பது எத்தனை பெரிய ஏமாற்றமாயிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆவிக்குரிய பார்வையின்மையை ஓமையின் மூலமாக கற்றுக் கொடுக்கிறார். பாவத்தினால் உண்டாகக்கூடிய ஆவிக்குரிய பார்வையின்மை மனுஷனுக்கு முன்பாக காணப்படுகிற ஒரு பிரச்சனையாயிருக்கிறது. அது என்னவென்றால், எந்த காரியத்தின் மேல் நம்பிக்கை வைப்பது? தேவன் மேலேயா அல்லது உலக பொருட்கள் மேலேயா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு எஜமானுக்கும் தன் ஊழியக்காரனுக்கும் மத்தியில் இருக்கிற உறவை ஓமையாக சொல்லிக் கொடுக்கிறார். 2 எஜமான்கள் மேல் நம்பிக்கை வைப்பது நல்லது என்று நாம் சொல்வோமே, ஆனால் நம்மளுடைய அந்த எஜமானை பற்றி இருக்கிற நம்பிக்கை, கீழ்ப்படிதல் அந்த 2 எஜமான்களுக்கு பிரிந்திருக்கும். அப்படி செய்கிறதினாலே நாம் ஒரு தோல்வி உள்ள ஜீவியத்தை ஜீவிக்கிறவர்களாக காணப்படுவோம். ஆங்கிலத்திலே இப்படி ஒரு பழமொழி உண்டு: காட் மேட் மேன், மேன் மேட் மணி, அண்ட் மணி மேட் மேன் மேட். தேவன் மனுஷனை உண்டாக்கினார், மனுஷன் பணத்தை உண்டாக்கினான், பணம் மனிதனை பைத்தியமாக்கினது. இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு பாவத்திலிருந்தும் பாவத்தின் தண்டனையிலிருந்தும் தப்பிக்கொள்ளும்படி, தேவனுக்கு கீழ்ப்படிந்து வெற்றி நிறைந்த ஒரு ஜீவியத்தை ஜீவிக்கும்படி, இந்த உலக பொருட்களின் ஏமாற்றத்திலிருந்து இன்னும் தோல்வியிலிருந்து தப்பும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்த பலியின் மேல், இன்னும் அவர் உயிர்த்தெழுதலின் மேல் விசுவாசம் கொண்டு நீங்க ரட்சிக்கப்படலாம், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளலாம், இன்னும் தேவ பிள்ளைகள் என்று அழைக்கப்படலாம். தேவனிடத்தில் உங்களுக்காக இதுவே எங்கள் ஜெபமாயிருக்கிறது.